I will request our director sir to give his acceptance speech. Yes, sir. First of all, I'd like to thank so many people being remaining here to watch the final episode. ரஜினி சொல்கிற மாதிரி இது ட்ரையல் பிக்சர் தான், மெயின் பிக்சர் என்னன்னு பார்க்குறீங்களா? ஸோ இந்த ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் வீக் ஒரு நல்ல ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு எங்கள் பழைய மேனேஜர்ஸ், பழைய கொலீக்ஸ், எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் கிவிங் செரிமனி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தோம். அது நடத்த முடியாமல் போயிடுச்சு. இந்த ப்ரோக்ராமே வந்து நேற்று வரைக்கும் நடத்த முடியுமா என்னன்னு தெரிஞ்சுது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நடத்த முடியுமான்னு ப்ராப்ளம் வந்து அது எனக்குன்னு எழுதப்பட்ட கைவந்த கதை. அது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் அதை வந்து பெரிய ஒரு ஹேர்டில் வச்சு சர்மவுண்ட் பண்ணி தான் என்னால் போக முடியும். அது என்னால் பழக்க முடியாது கிடையாது. எனக்கு பின்னாடி ஒருத்தர் பெரியவர் இருக்கிறார், அவர் தான் அதுக்கு செய்கிறார். அதனால் எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்பெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போயிருக்கும். இது எப்படி போச்சுன்றது எனக்கு தான் தெரியும், அவருக்கு தான் தெரியும். ஸோ அதனால் எப்பயுமே நான் தனியாக இது செய்யறது கிடையாது. எதுவுமே வந்து அவர் சொல்லி அவருடைய சப்போர்ட்டை தான் நான் செய்யறது. அப்படின்னும் போது நான் அதுக்காக தான் வந்து நான் எல்லாம் சொன்ன மாதிரி எனக்கு பயம் கிடையாது, அந்த நம்பிக்கை இருக்கும். ஏன்னா வந்து எதுவாக இருந்தாலும் வந்து வரப்போகிறது, எனக்கு வரப்போகிறது கிடையாது, அவருக்கு வரப்போகுது. அவருன்னு சொல்கிறது யாருன்னு தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபேர்வெலுக்கு முதல்ல வந்து நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். நல்ல உள்ளங்கள் இவ்வளோ நேரம் இருந்து பேசுகிறத கேட்கறதுக்கு இருந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், கண்ட கூட சொல்லுவேன். நீங்கள் வரணுன்னா இருக்காங்க ஃபேர்வெல் பார்ட்டியில் பேசணும். நிறைய கிஃப்ட்ஸ் வரல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிஃப்ட் வந்து நமக்கு வந்து கிஃப்ட் வந்து இட் டசன்ட் சே எனிதிங். ஒரு கிஃப்ட்டை வந்து அது வந்து ஒரு உயிரில்லாத இருக்காது. நம்ம ஒருத்தரை பற்றி எதனா வேல்யூ பண்ணோன்னா வந்து நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை, ஒரு 2 வார்த்தை, அது வந்து பல கோடிகள் சொன்னோம். இப்போ நான் 34 வருஷம் வேலை செஞ்சேன்னா வந்து இந்த 4 வார்த்தை சொல்கிறாங்களே அதை கேட்கறதுக்கு தான், அதுதான் ரிவார்டு. ஒரு 10,000 ரூபாய் கிஃப்ட் கொடுத்தாங்க, 5000 ரூபாய் கிஃப்ட் கொடுத்தாங்க, அது டசன்ட் மீன் எனிதிங் பார்த்தீங்கன்னா. நிறைய ஃபங்க்ஷனில் நான் பார்க்குறேன், கல்யாண ஃபங்க்ஷனோடு போனால் பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவமானும் பேசிகிட்டே இருக்காங்க, அந்த பக்கம் அவமானும் ஒரு லைவ் ஓடிட்டே இருக்கும், பேசிகிட்டே இருக்கும். என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்க, யாரை பற்றி பேசுகிறாங்க, அது ஒரு 1 hour பேசாமல் இருக்க முடியாதா? அது திட்டம் தான். அது ஏன்னா வந்து அந்த 1 மணி நேரம் தான் அவங்களுக்கு வந்து அந்த வார்த்தை, சொல்கிற வார்த்தை முக்கியம். ஒரு வாயிலேருந்து வர்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நீங்கள் யார், நான் யாருன்ற முடிவு பண்ணால் அந்த வார்த்தை. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க வாங்கி கொடுத்தா முடிஞ்சு போயிடும், ஒரு ஸ்டால் போட்டால் முடிஞ்சு போயிடும். அது போட்டால் என்ன ஆகுது, ஃபீஸ் போட்டு போகிறோம், அதை வைக்க போகிறோம். இட் ஆல்சோ மேட்டர்ஸ். ஒரு எக்ஸ்டர்னலாக ஷோ பண்ணுறோம், அட் சேம் டைம் வந்து சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகே, தட் அப் இன்னைக்கு எல்லாருக்கும் சொன்ன வார்த்தைகள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐம் ரியலி பிளஸ்ட். நான் சொல்லணுன்னா இதான் ரொம்ப ஆசீர்வாதிக்கும். எனக்கு எல்லாமே நல்லது தான் நடந்தது. எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்கண்ணா, எல்லாம் நல்லா தான் நடந்துருக்குன்னா பார்க்குறாங்க, நல்லா தான் நடந்தது. ஆனால் அதனுடைய நல்லது எப்படி நான் வந்து பின்னாடி தான் எனக்கு தெரியும். ஒரு இதனுடைய இதுதான் நல்லதுன்றது வந்து எனக்கு வந்து 10 வருஷம் கொடுத்து 5 வருஷம் தான் தெரியும். இப்போ பார்க்கும்போது அது கெட்டதாக தான் இருக்கும். இது என் லைஃப் ஃபுல்லாக நான் கரெக்ட் பண்ணிட்டேன். என் லைஃப்பை பற்றி நான் சொன்னால் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாக்டிவ் மாதிரி இருக்குது. அது வந்து எனக்கு அது பெருமைக்காக சொல்ல, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து அது கைட் பண்ணிட்டே வரேன். நான் கூட வேறு ஒரு ஃபங்க்ஷன் கூட சொல்லியிருக்கேன். நான் ஒரு நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா. நான் ஒன்று எய்ம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் கொஞ்ச நாள் பார்த்தா அதனுடைய முடிவு வந்து நான் வேற எங்கேயோ இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து இனிஷியலாக எய்ம் பண்ணது வந்து பேங்க்லாம் வருது. நான் ஒரு ப்ரீஸ்ட் ஆகணும்னு எதிர்பார்ப்பேன். அது எங்கே இருந்தால் வந்து ஏதோ பிரச்சனை வந்து என்னை அங்கே தான் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். நான் ஒன்று
இப்போ பேங்க் போகணும். அதுக்கப்புறம் பேங்க்கில் வந்து பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டு பெரிய மேனேஜர் ஆகிட்டு ஸ்கேல் 4 வரைக்கும் போகணும். அதுதான் பண்ண முடியல, இதெல்லாம் பண்ணுவோன்னு சொல்லி இன்டர்வியூவோட கேட்டாங்க. என்னுடைய ஆஃபீஸர் இது பேங்க் இன்டர்வியூவில் கேட்டாங்க, நீங்கள் தான் வாஜாக இருக்கிறீங்களா, ஏன் பேங்க் வரீங்க அப்படின்னு. அதுதான் பேங்க்லேயே வந்து பெரிய ஆளாகணும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி படித்து கிடிச்சு எல்லாம் சொன்னாங்க. நான் படிக்க முடியாது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படித்து ரெடியாக வச்சுருந்தேன். எங்கள் மேனேஜர் வருவார் அடுத்த மீட்டிங். அதோட நீ எல்லாத்தையும் விட்டு படித்து ஃபஸ்ட் டைம் ப்ரொமோஷன் வருவார். ஃபஸ்ட்டு 10ல் நீ வரணும் அப்படின்னாரு. அதனால் நான் படிச்சுட்டு இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் விட்டுட்டு சிஐபி படித்து சிஐபியில் 10 வருஷம் 12 வருஷம் படிக்கணும். நான் ராத்திரி பகலாக உட்காந்து ஒரே ஆட்டம்னா அந்த ஏரியாவில் யாருமே பண்ணது கிடையாது அந்த காலத்தில். அது பண்ண இது சர்வசாதாரணம். அப்புறம் இன்னொரு ஆட்டமில் பண்ணி 2 பார்ட்டி ஒரு 2 வருஷத்தில் முடிச்சு எல்லாம் 15 வருஷத்தில் படிப்போம். ஏன்னா அந்த வெறி சரி எப்படியா நம்ம வந்து ப்ரொமோஷன் வாங்கணும். ஸோ கல்யாணம் ஆகி ப்ரொமோஷன் வந்தது. 12 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரொமோஷன் வந்தது. என் கூட ப்ரொமோஷன் போனோம்னா இப்போ வந்து ஸ்கேல் போய் ஆகிட்டேன். எனக்கு அப்புறம் போக முடியல. ஆனால் அது போகாது நல்லதுன்னு தெரியும். எப்படி வந்து ஒரு பீஸாவை போக முடியாது நல்லதுன்னு தெரியுதோ, இப்போ நான் என்ன போகாத நல்லதுன்னு தோணும். அது மாதிரி வந்து ஒரு 2 இன்ச்சு தான் நான் சொல்லணும். ஸோ அதனால் என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்லது நான் வந்து என் லைஃப்பில் வந்து என் பின்னாடி ஒருத்தர் செஞ்சுட்டு வரார். இதுதான் அப்படின்னு. ஆலன் பிறந்தப்போ அப்படிதான் இருந்தது. ஆலனை வளர்த்து ஆளாக்கி அவனை ஒரு இதாக போகும்போது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, கடவுள் என்னதான் எனக்கு இதுக்காக தான் வந்து அவர் அங்கேருந்து கொண்டு வந்து இவனை வளர்க்கறதுக்காக கொண்டு வந்தார் போல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய அவன் ஒரு பெரிய என்னுடைய பையன் அவன் இல்லை. ஆனால் அது ஒரு பிளெஸிங் தான், எனக்கு ஒரு ஆசீர்வாதம். ஒய்ஃபும் இல்லை இங்கே இல்லை, ஆனாலும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது ஒரு பேட்டில் தனியாக போயிட்டுருக்கு. அது ஒரு சேலஞ்ச் எனக்கு, அவ்வளோதான். எல்லாரும் 2 பேரும் வந்துருக்கணும்னு அவசியம். ஒரு ஃபேர்வெல் ஃபங்க்ஷனில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கணும்னு அவசியம். ஏன்னா அப்படி தான் இருக்கும். இது ஒரு லைஃப். எனக்கு எல்லாரும் வித்தியாசமாக தான் நடந்திருக்கு. பட் எனக்கு கடவுள் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. எல்லாமே எனக்கு ஆசீர்வாதமாக தான் இருந்தது. இப்போ பிளெஸ்ஸிங் சொல்லும்போது மார் தெரேசா சொல்லுவாங்க, பிளெஸ்ஸிங் வந்து இட் இஸ் வந்து சப்ஜெக்டிவ். பிளெஸ்ஸிங்கிறது நம்ம பொதுவாக பார்க்குறது என்னன்னா ஆசீர்வாதம்னா வந்து ஒரு நல்ல வசதியாக பிள்ளை குட்டியோட சந்தோஷமாக எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று பேரப்பிள்ளைக்கு எடுத்து சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு ஆசீர்வாதம். அது கிடையாது, அது வந்து ரிலேட்டிவ். அதோ எல்லாம் பார்த்தா அது ஆசீர்வாதம் மாதிரி அது ஆசீர்வாதம் கிடையாது. இது ஒரு நார்மல் கோர்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ ஒரு சிலர் வந்து இது மாதிரி வித்தியாசமான லைஃப் கோர்ஸு, வித்தியாசமான சேலஞ்சஸ்ஸு, அதை ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணுறது நம்மளால் முடியாது, அவரால் முடியும். அவர் கூட இருந்தாலும் கண்டிப்பாக அதை செய்ய முடியும். ஸோ அதுதான் வந்து இப்போ நிறையா போகும்போது ஒரு காய் இன்னும் வெயிட் ஏற்றி நம்ம வெயிட் லிஃப்ட் அது பார்த்தீங்கன்னா வெயிட் ஏற்றிக்கிட்டே போவோம். அதே மாதிரி கோல்டு வாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட் ஏற்றிக்கிட்டே போவோம். ஸோ முடியும் அப்படின்னு. ஸோ எனக்கும் வந்து அது மாதிரி கடவுள் ஏற்றிக்கிட்டே இருக்கிறார். இதுவும் முடியும். அதனால் ஐ எம் ரியலி ஹாப்பி. நான் அன்றைக்கி வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன், கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த லைஃப்பை கொடுத்ததுக்கு நான் வந்து ரொம்ப சில பேர் சொல்லுவாங்க சபிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. கடவுள் நம்ம கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டாருன்னா வந்து வேறு மாதிரி நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து விவசாயி என்ன சொல்லணும்னா நிறைய கிளைமேட் இதாலோ நான் நிறைய இழப்பு ஏற்பட்டோம்னா என்ன கடவுள் எல்லாம் பயிரை வளர விட மாட்டேறீங்க, எல்லாம் மழையை கொண்டு வரீங்க, வெயிலை கொண்டு வரீங்க, அங்கே தண்ணி இல்லை, அது இல்லை, கண்ட்ரோல்லாம் ஏன்டா கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் வேணா மனசை வச்சுக்கோ, இந்த கண்ட்ரோலாக மழை வெயிலெல்லாம் வச்சுக்கோ, நீ வளர்த்துக்கோ அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தா மழை வந்துச்சு, போதும்னா நிறுத்து வந்துச்சு, வெயில் வந்துச்சு, வளர்ந்துச்சு, ஆயா உட்காந்து சந்தோஷமாக இருந்தால் பயிர் வளர்ந்துச்சு, ரொம்ப சந்தோஷம், அவனுக்கு பரவாயில்ல உட்காந்தபடி நல்லா இருக்குன்னு பார்த்தோன்னே அறுவடைக்கு போய் அந்த கிரேட் எடுத்து பார்க்குறேன், அந்த புள்ள ஒன்றுமே இல்லை. மறுபடியும் அவர் கம்ப்ளைண்ட் போயிட்டார், அந்த கடவுளுக்கு போயிட்டு என்ன கடவுள் அப்படின்னாரு. என்னப்பா அப்போ என்ன பிரச்சனை, அதான் உன் கண்ட்ரோல் இருக்கா எல்லாம் அப்படின்னு. அவன் சொன்னா பாருங்க என்ன இது ஒன்றுமே இல்லை அப்படின்னா. அதான் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா எல்லாம் உன் கண்ட்ரோலில் இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார்,
பயிர் வைக்கும்போது அது வந்து காற்று வெயில் போடும்போது அது ஹார்டன் ஆகும். ஸோ வேறு கீழே இறங்கும், தண்ணி தேடி போகும். காற்று இல்லை, மழை நல்லா காற்று அடிக்கும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். கீழே போய் உரலாம் தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து அது ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருந்தோம்னா வந்து கஷ்டப்பட்டு அது பயிரை வளர்க்கும். ஸோ வளர்க்கும் போது என்னன்னா அந்த எண்ட் ரிசல்ட் வந்து நல்ல ஒரு ஃப்ரூட் கிடைக்கும். ஸோ அது கஷ்டப்படும் போது ஃப்ரூட் கிடைக்கும். நீ என்ன பண்ணால் சோம்பேறி ஆகிட்டா அது பண்ண ரொம்ப சொகுசாக இருந்தது, வளர்த்தது, ஆனால் அது கனி கொடுத்தது தெரியல. அதனால் கடைசியாக பார்த்தா கனி இல்லை. இந்த கஷ்டமாக பட்டால் கனி இருக்கும் அப்படின்னு. அதான் சரி சாமி நீங்கள் செய்யறது நல்லா தான் சொல்லி மறுபடியும் கண்ட்ரோல் திரும்ப அவருக்கு கொடுத்தாங்க. ஒரு சின்ன ஒரு இது சொல்லுவாங்க. அது மாதிரி the harder you the more hardships you face in life, better will be the fruit. அது வந்து கடைசியாக தான் அந்த ஃப்ரூட் வந்து சரி. உடனே அப்படின்னா வந்து கஷ்டமாக தான் இருக்கும். உடனே பார்த்தா இது கஷ்டமாக தான் தெரியும். வெளியே வந்து பார்க்குறவங்களுக்கு இது என்ன ஒரு கஷ்டமாக தெரியும். பட் இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்க்குறவங்க யார் ஒருத்தர் தான் பார்க்குறாங்க அந்த ப்ராசஸை, அதனுடைய எஃபெக்ட் வந்து பின்னாடி தான் தெரியும். ஸோ எனக்கும் வந்து அது வந்து நடந்திருக்கு எல்லாமே. அதனால் நான் எதுவும் வந்தாலும் அவர்கிட்ட தான் கேட்குறது, அவர் செஞ்சு கொடுக்குறாரு. அது என் பிராணிக்கு மேலே அவர் வந்து சோதிக்கிறது, அது நல்லா கவனிச்சுருக்கேன். முடியல அப்படின்னு அப்பா ரொம்ப கரெக்டாக வந்து அந்த உதவி வந்துடும். அது மாதிரி என்னுடைய வாழ்க்கை போயிட்டு. ஸோ ரெண்டாவது நீங்கள் நல்ல வார்த்தைகள்லாம் சொன்னீங்க. ஒரு அவர் வல்லவர் நல்லவர் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது ஒரு தமிழை கூட சொல்லுவாங்க, இந்தியன் பெருதற்கும் தன்மகனே சான்றோனை எனக்கு காட்ட தாயின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அம்மாவுக்கு வந்து அந்த வளர்க்குறது பெருசு இல்லை, அந்த வளர்த்து கடைசியாக வந்து பெரியவங்களாம் வந்து ஒரு நல்லவர் அப்படின்னு சொல்லும்போது அந்த தாய் சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரியே அதே அந்த அப்பாவை பற்றி வரும், முன்னாடி குரல் வரும். அது என்ன சொல்லுவோம், தந்தையை பற்றி சொல்லுவோம். மகன் தந்தை காக்கும் உதவி இவன் என்னன்றான் போட்டு சொல்லணும். அப்போ என்ன, அப்பா ஒரு ஒரு மகன் வந்து ஆஸ்கர் வந்தால் தான் எனக்கு வந்து இது வரும். அவர் சீரியஸ் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆஸ்கர் இல்லை, அது வருத்தப்படுது. ஸோ ஒரு தந்தைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அவன் வந்து இவனை பெற்றதுக்கு அவன் அப்பா எவ்வளோ குத்து வச்சுக்கான்னு சொல்லும்போது வந்து அந்த அப்பாவுக்கு ஆயிடுச்சு வரும். ஸோ இதை தான் வந்து இந்த பிளஸ்ஸிங்னு சொன்னான் இல்லையா, பிளஸ்ஸிங்னா என்னன்றது வந்து ஆக்சுவலாக பைபிளில் வந்து மேத்யூ அப்படின்ற சாப்டரில் வந்து இயேசு வந்து மலையில் போய் பிரசங்கம் பண்ணும்போது பிளஸட் அப்படின்னு சொல்லுவோம், பேட்டிடியூட்னு சொல்லுவோம். பிளஸட் யார் யாரெல்லாம் பிளஸட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்கும். பிளஸட் ஆர் த புவர் இன் ஸ்பிரிட், பிளஸட் ஆர் த மெர்சிஃபுல், பிளஸட் ஆர் த பீஸ் மேக்கர், பிளஸட் ஆர் த அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து என்ன சொன்னோம்னா அடுத்தது என்னன்னா இவங்க இதெல்லாம் வந்து மேலே வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும். அப்போ இந்த ஒன்றும் கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த கஷ்டம் வந்து பின்னாடி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும். நம்ம அதை வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த பிளஸ்ஸிங்கை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நீங்களாம் வந்து உலகத்துக்கு வந்து வெளிச்சமாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வெளிச்சம் மாதிரி இருங்க. ஸோ அந்த வெளிச்சத்தை வந்து இவங்க வந்து மறைச்சி வைக்க மாட்டாங்க. ஒரு வெளிச்சத்தை வந்து மேலே வைப்பாங்க, அது எல்லாருக்கும் பயன்பெற வந்து வெளிச்சம் வைப்பாங்க. நீங்களும் வந்து அது மாதிரி இருங்க, மற்றவங்களுக்கு வெளிச்சமாக இருங்க. அதை பார்த்து உங்களுடைய பிதாவை வந்து அவங்க மகிமைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு சொல்றாரு, கடவுள் சொல்றாரு, நீங்க செஞ்சு அது நல்ல பேரை வாங்கினா அது யாருக்கு பெருசுல வந்து உங்களுடைய பிதாவுக்கு பேருன்னு சொல்றாரு. ஸோ எனக்குன்னு வர பெருமை, எனக்குன்னு வர பாராட்டு, எனக்குன்னு ஒரு நல்ல வார்த்தை எல்லாமே நான் வந்து டைரெக்டாக வந்து என்கிட்ட வாங்காம எல்லாத்தையுமே அவருக்கு பாஸ் பண்ணுறேன். ஸோ இது எதுவுமே எனக்கு எந்த கிடையாது, எல்லாமே தான். கெட்டது இருந்தால் எந்த குறைகள் இருந்தால் என்னுடைய எனக்கு நிறைய குறைகள் இருக்கும். நிறைய என்ன கேட்டால் நிறைய சொல்லுவாங்க, எனக்கு நிறைய குறைகள் இருக்கும். பட் அதனால் எனக்கு நிறைய குறைகள் இருக்குது, எனக்கும் தெரியும். ஆனால் நிறைகள் இருக்கிறத வந்து எந்த நிறைவாக இருந்தாலும் வந்து நான் அப்படியே எடுத்து நீங்கள் சொன்னதெல்லாம் எடுத்து பாஸ் ஆன் பண்ணி எங்கள் ஆண்டவருக்கு பட் இதெல்லாம் சொன்னாங்க அப்படின் போது அவர் மகிமைப்பட்டார். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் இந்த தந்தை மகிழ்ச்சின்னு அந்த இதுலேயே வந்து அந்த பியாட்டிட்டு என்னன்னு சொல்லுவார். எனக்கு இதெல்லாம் வந்து சொன்ன குணம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் வந்து அதனுடைய சாராம்சம் தான் எனக்கு உள்ளே அழைக்கிறது. பாஸ்டர் கரெக்டாக சொன்னான். ஸோ இன்கரேஜ்னா வந்து அந்த இயேசுக்குள்ளே இருக்கும்போது இதெல்லாம் வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். இது நானாக வந்து இது பண்ணுறது கிடையாது.
அது இன்க்ரேஷன் போது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த அப்படிதான் செய்ய வரும் நமக்கு. இதை மாற்றி செய்ய முடியாது. நிறைய பேர் சண்டை போடுவாங்க என்கிட்ட, அப்படிதான் செய்யக்கூடாது செய்யுங்க அப்படின்னா. அப்படி செய்ய வராது எனக்கு. சில இதெல்லாம் வந்து நான் பேசுவேன். நான் பேசும்போது வந்து நம்ம ராமலிங்க சார் கூட பேசுவோம், மேடத்துக்கு நான் பேசிட்டு இருக்கேன். என் பேச்சு அதான், இவர் சொன்னால் மாற்ற மாட்டார், அது மாற்ற மாட்டேன். ஏன்னா அது நான் மாற்ற மாட்டேன். ஏன்னா வந்து அது நான் பேசுறது கிடையாது, அது வேற இடத்துல இருந்து வந்து நான் பேசுகிறேன். எனக்கு இந்த நீங்கள் டைம் கட்டால் அது படிங்க அந்த ரியாலிட்டி டூல்ஸு. ஸோ அதில் வந்து அப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எதிரிங்க நீங்கள் வந்து உங்களை அன்பு செய்கிறவங்களே அன்பு செஞ்சீங்கன்னா அதில் என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு நல்லது செய்கிறவங்க நீங்கள் நல்லது செஞ்சால் அது பிரயோஜனம் கிடையாது. ஸோ அவர் சொல்லுவார் 4 வார்த்தை, லவ் தோஸ் ஹேட் யூ. அதை சொல்லியிருக்காரு. உங்களை எதிர்க்கிறவங்கள நீங்கள் அன்பு செய்யுங்க, புரியுதுங்களா? அப்புறம் என்ன சொல்லுவாருன்னா, பிளஸ் தோஸ் ஹூ கர்ஸ் யூ. உங்களை வசைப்படுறாங்களா அவங்கள வந்து ஆசீர்வாதிங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்களோட எனிமிகளை வந்து அன்பு செய்யுங்க. உங்களோட அன்பு டூ குட் டு எனிமீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ப்ரே ஃபார் தோஸ் ஹூ பெர்செக்யூட். உங்களை துன்புறுத்துறவங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து அவர் கற்றுக் கொடுத்தாரு. அதனால் வந்து இந்த இதெல்லாம் வந்து வேல்யூஸ் நமக்கு கொடுக்கும். இதெல்லாம் பார்த்து வருமா எனக்கு வேல்யூஸ் கிடைக்குது. லைஃப்பில் வந்து எனக்கு கைடன்ஸ் பண்ணதை இந்த புத்தகம். அதனால் ரிச்சஸ் போது சொல்லுவாங்கன்னா, உண்மையான ஒரு பணக்காரன் சொத்து சுகம்ன்றது வந்து ரிலேட்டிவ். சொத்துன்றதுக்கு லிமிட் கிடையாது, சுகம்ன்றதுக்கு லிமிட் கிடையாது. அது எவ்வளோ வேணால் சொத்து போயிட்டே இருக்குது. பிள்ளைங்க என்ன பண்ணால் பிள்ளைங்க பார்த்தா போவாங்க, பேர பிள்ளைங்க பார்த்தா அவங்க செட்டில் ஆகிறது பார்க்கணும், எல்லாமே அது போயிட்டே இருக்குது. அதனால் எனக்கு பிள்ளைங்க இல்லை, உன் ஒய்ஃபும் சரியில்லை, உன் ஒய்ஃபும் உடம்பு முடியல அப்படிங்கும்போது அது வந்து உலகபூர்வமான சொத்து. எனக்கு அது வந்து யார் கையில் கிடையாது. எனக்கு ஒய்ஃப்ன்றது வந்து கடவுள் கொடுக்குறது. கடவுள் இல்லைன்னு சொன்னார், இருக்குன்னு சொல்கிறாரு, இல்லை இப்படி இருக்குன்னு சொன்னாரு, அது என் கையில் கிடையாது. பிள்ளைங்க வந்து கடவுள் கொடுக்குறது. பிள்ளைங்க வந்து இவ்வளோதான் இருக்கணுன்றது அவர் கையில் இருந்து வர்றது, என் கையில் இருக்கிறது யாரும் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் வந்து உலகபூர்வமான சொத்துக்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு ரிலேட்டிவ் தான். நிரந்தரன்றது வந்து அன்பு. அதுதான் சொல்லுங்கள். ஒரு தடவை ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. பில்கேட்ஸ் ஒரு தடவை அவர் ஆரம்ப காலத்தில் பணம்லாம் இல்லாதப்போ ஒரு பிளேன் வேறு போயிருக்காரு. போனப்போ அவருக்கு பேப்பர் வாங்கிறது காசு இல்லை. பேப்பர் வாங்க போயிடா காசு இல்லை. இல்லை சேஞ்ச் இல்லை. ஆனால் பேப்பர் வேறு சேஞ்ச் இல்லைன்னு வச்சுக்க அப்படின்னு சொன்னோன்னா அவன் என்ன சொன்னான்னா, இல்லை பரவாயில்ல நீங்கள் வச்சுங்க, என் ப்ராஃபிட்டில் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் வச்சுங்க அப்படின்னு. நியூயார்க் ஏர்போர்ட்டில் அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் வந்து மறுபடியும் அதே மாதிரி 4 மாதம் போது அதே மாதிரி போனோம். அதே மாதிரி பார்த்து பேக்கெட்டில் போட்டு சில்லறை இல்லைன்னும் போது மறுபடியும் அவர் வந்து என்ன சொன்னாரா, என்கிட்ட சில்லறை இல்லைப்பா, நீ பேப்பர் இல்லைங்க நீங்கள் வச்சுங்க பேப்பர் வச்சுங்க. ஸோ இது ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஒரு 19 வருஷம் ஆகிடுச்சு. பில்கேட்ஸ் பெரிய பணக்காரர் ஆகிட்டாரு, ஒரு உலக கோடீஸ்வரன் ஆகிட்டாரு. அப்புறம் ஏதோ ஒரு டிவி இதில் வந்து ஏதோ இன்டர்வியூ கேட்கும்போது அவர் கேட்டாங்க, நீங்கள் வந்து உலகத்துக்கு பெரிய பணக்காரனாக இருக்கிறீங்க, உங்களோட பணக்காரர் யாரை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு. அவர் சொன்னார், என்னோட பணக்காரன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா இருக்கான் அப்படின்னு. யார் அப்படி உங்களை விட பணக்காரா யாருங்க யாருக்கு தெரியாது. ஒரு சொன்னார், இந்த இன்சிடென்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார், பேப்பர் கொடுத்தாரு. அதனால் நான் பணக்காரன் ஆகிட்ட கூட சரி அவருக்கு என்ன செய்யணும், நம்ம காசு இல்லாமல் பேப்பர் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு அவர் தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப நாள் கொடுத்து போய் அவர் தேடி பிடிச்சி, ஐயா உங்களுக்கு தெரியுதா என்ன அப்படின்னு. தெரியும், உங்களுக்கு பில்கேட்ஸ் தெரியும், நீங்களும் பெரிய பாப்புலர் ஆளாக இருக்கு. அப்புறம் அவன் என்ன சொன்னான், சார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் சின்ன வயசு இருக்கும்போது நான் ஏர்போர்ட்டில் போகும்போது பேப்பர் உங்ககிட்ட வாங்கின காசு இல்லை அப்படின்னு. ஒரு தடவை வாங்கின ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அவன் வந்து ஒருத்தர்களுக்கு 2 தடவை என்கிட்ட வாங்கிக்கிங்க அப்படின்னா. சரி நான் வந்து இப்போ பெரிய பணக்காரன், நீங்கள் என்ன வேணால் கேளுங்க, உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு. ஏன் முடியாது அப்படின்னு. உங்களுக்கு இல்லாதப்போ நான் செஞ்சேன், அதை வந்து இப்போ நீங்கள் இருக்கிறப்போ அதால் செய்ய முடியாது. ஸோ அதை இல்லாதவங்களை அதை செஞ்சது வந்து நீங்கள் எந்த விதத்தில் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அது வந்து அந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, நான் செஞ்சேன். ஸோ அந்த ஆக்ட் படம் முக்கியம் கிடையாது, அந்த செயல் முக்கியம். புரியுங்களா? அதை அப்பா பணம் பொருள் அந்த நம்ம உலகப்பூர்வமான எல்லா ஆசீர்வாதம் எல்லாமே வந்து ரிலேட்டிவ் தான். அது இல்லையே இது இல்லையேன்னு குழம்பு ஆரம்பிச்சோம்னா எதுவுமே இருக்காது. அதனால் அது வந்து எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. இது இல்லைன்னு கேட்காத, எப்பவுமே வந்து இல்லைன்னு கேட்க. அலன் அர்த்தம் போனப்போ கூட நான் சொல்லிகிட்டே இருந்தேன்,
எனக்குள்ளே சொல்லிட்டு தான் இருந்தேன். ஒரு வார்த்தையோட அவர் எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தவறு தான் இருந்தேன். அதனால் வந்து எனக்கு நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஒரு 60% எங்கள் பிள்ளைங்களாம் கொடுத்துருக்காரு பாண்டிப்பாளையம் தெரியும். ஸோ அந்த பிள்ளைங்க வந்து அவ்வளோ பாசமாக வந்து என் கூட எல்லாம் பழகிறது போகிறது வரும்போது அந்த ஒரு பையன் இல்லாதால வந்து எனக்கு 60% எங்களுக்கு பிள்ளைங்க வந்து அது ஒரு பிளெஸ்ஸிங். இதுதான் பிளெஸ்ஸிங்ன்றது. பிள்ளைங்களை ஒரு பிள்ளைய வச்சு நான் தான் அவனை வந்து என்ஜினியரிங் ஆக்கி ஒரு டாக்டர் ஆக்கி பின்னாடி போயிருக்கோம் பெரிய அளவுக்கு ஒரு பையனை தான் வச்சுருக்கோம். நான் வந்து ஒரு 60% வந்து என்னால் நன்மை செய்ய முடியுது. எனக்கு கொடுத்துருக்காரு. அது ஒரு வாய்ப்பு தானே, அது ஒரு பிளெஸ்ஸிங் தானே. ஸோ அதனால் எனக்கு அப்படியே ஒரு ஆர்டர் தெரிவிச்சு. அதனால் ரொம்ப டைம் எடுக்கிறோம்ல. இது வந்து நான் சொன்ன மாதிரி இது ஒரு ட்ரையல் தான். மெயின் பிக்சர் பின்னாடி வருது. ஆக்சுவலாக ஜான்வரியில் அதிகமாக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு டின்னர் வச்சு எல்லோரும் ஒரு தேங்க்ஸ்கிவிங் வித்தியாசமான ஒரு அப்பவும் கிஃப்ட் வாங்கிட்டு வர வேண்டாம். நீங்கள் எல்லோரும் வந்து பேசினா போதும். என்னை பற்றி எவ்வளோ வேணால் சொல்லுங்கள். என்னை பற்றி சொல்கிற நல்லதாக வந்து நான் அங்கே பாஸ் ஆன் பண்ணுறேன். கெட்டதை வந்து நான் எடுத்துக்கிட்டு திருத்தத்துக்கு முயற்சி பண்ணுவேன். அது சொல்ல மாட்டாங்க யாரும். அதனால் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த நைஸ் வேர்ட்ஸ். இங்கே வந்த ஒருத்தருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமாக வந்து என்னுடைய மேனேஜர் அவர் வந்து நான் எப்போ ஜாயின் பண்ணணும் அப்போ நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் நீங்கள் தான் வந்து எனக்கு ரிட்டையர்மெண்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு வருஷம் முன்னாடி சொல்லிட்டேன் ரிட்டையர்மெண்ட் மாதிரியான இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ரிட்டையர்மெண்ட் நான் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அது சொன்னால் போயிட்டு நான் தான் பண்ணனாலே போயிட்டு நீங்கள் இடம் வந்து 30 வருஷமாக எல்லா கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். ஐபிஓ ஃபங்க்ஷனில் வந்து எல்லா ஃபங்க்ஷன் நான் தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். அது நல்லா என்னுடைய பழக்கம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி என் ஃபங்க்ஷனே நானே தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது கோவிட் பிரச்சனையால் வந்து எல்லாருக்கும் பயம். இன்னும் ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருந்தது. அந்த ஸ்க்ரீனை எடுக்கிறதுக்கே பெரிய எதிர்ப்பு வர வந்து அதுக்கப்புறம் அவ்வளோதான் எல்லாருக்கும் பயம். அந்த ஒரு எனக்குள்ளே இருக்கிறவர் வந்து என்னை பாதுகாப்பார். எனக்கு வரணும்னா கண்டிப்பாக வரும். வரக்கூடாதுன்னா எது வந்தாலும் என்ன தாக்க முடியாது. அவ்வளோ எனக்குள்ளே இருக்கிறார். அவர் உலகத்தை படைத்தவர். அவர் என்கிட்ட இருக்கிறாரு எனக்கு தெரியும். அதனால் வந்து நான் பேசும்போதும் பிறருக்கு செய்யும்போதும் அதுதான் வருது வெளியே. அவர் சொல்கிறத நான் செய்கிறேன். இது தப்பு நான் வந்து என்னால் இருக்கிறதா அப்படின்னா நான் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பேன். யார் எப்போ சொல்லணும்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா என்ன எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்பை வந்து காப்பாற்றுறதுக்கு அவருக்கு சொல்லுவார். நான் ஒன்று சொல்லுவேன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பார்த்துக்குவார். நிறைய டைம் நடந்திருக்கு நான் இருக்கேன். அதனால் ஸோ மகராட சாருக்கு ரொம்ப தேங்க்ஸு. இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரிசாவில் வந்து பாஸ் வாங்கிட்டு இவ்வளோ நாளாக ரீஜனல் ஆஃபீஸ் தான் மாற்றி பார்த்தாங்க. வரவே இல்லை. நாங்கள் என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க. அப்படியே செட்டில் ஆகிட்டு முடிவு பண்ணிட்டார். அப்புறம் ரிட்டையர்மெண்ட் என்ன பண்ணேன். அவர் நல்ல மனுஷன். ஆக்சுவலாக அதனால் ரொம்ப நான் அவர் கடைப்பட்டு நல்ல வெரி சிம்பிள் மேன், வெரி ஆனஸ்ட் மேன். ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மாதிரி ஒரு மேனேஜர் கிடைக்குது. இப்போ நான் எல்லா மேனேஜர்ஸை பேசிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 மேனேஜர் நான் பார்த்துட்டேன் இந்த பிரான்ச்சில். அந்த 20 மேனேஜரில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 பேராக வந்து ஜனவரி மீட்டில் வருவாங்க. ஏன்னா எல்லோரும் சொல்லியிருக்காங்க வரணும், நாங்களாம் வந்து பார்ப்போம், எல்லாருமே வேலை பண்ணணும். சிஎஸ் தான் சொல்லியிருக்காரு. சிஎஸ் சேகரில் வந்து நம்ம எல்லோரும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஸ்டாஃப்லாம் வருவாங்க. அப்புறம் நீங்கள் வரணும், வந்து நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலியாக கேதர் பண்ணி நம்ம அது ஒரு நல்ல ஒரு கெட் டுகெதர் இருக்கும். ஸோ மேனேஜருக்கு அப்புறம் நான் வசந்தன் சாரை வந்து இருக்கார். அவர் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன் நான். ஸோ அதுக்காக வந்து அவர் ஹவுசிங் போர்ட்லேருந்து வரும்போது நான் சொல்லிட்டேன், நான் எங்கே ரிட்டையர் ஆனாலும் எப்போ ஆனாலும் நீங்கள் வந்தால் ஆகணும். தேர்ஸ்பேட்லேருந்து அதுக்கு வண்டியிலே வந்து வெரி சிம்பிள் மேன். ஆனால் வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக செய்வார். நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். அவரும் வந்து மரியாதை, அந்த மரியாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய மேனேஜர் வந்து மேனேஜர் அப்படிங்கும்போது வந்து இவங்க வந்து தானே அப்படின்னு சொல்லிட்டா மேனேஜரும் கிளர்க்கோ வந்து ஒரு போஸ்ட் தான். இங்கே மேனேஜராக வீட்டில் போய் வேறு மாதிரி இருக்கலாம், இங்கே நான் கிளர்க்காக இருக்கலாம், வீட்டில் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ சில பேர் வந்து அந்த போஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுவோம். நீ இந்த போஸ்ட் தான், உனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அப்படி கிடையாது. மனுஷங்க வந்து ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவரும் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து எது சொன்னாலும் எந்த ஒரு சஜஷன் கொடுத்தாலும் நல்லா செய்வார். ரொம்ப நான் என்னுடைய லைஃப்பில் வந்து பார்த்த மேனேஜரில்
நல்லா அப்ரிஷியேட் பண்ணுற மேனேஜர் அவர், ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஸோ அது மாதிரி எல்லாத்தையுமே இதுவாக இருப்பார், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார். ஸோ அவர் இவ்வளோ தூரம் வந்து தேங்க்ஸ். மறுபடியும் நீங்கள் அந்த வரணும். ஹவுசிங் போர்டு மேனேஜர் வந்திருக்காரு, வைசாக் ஜெயன். அவர் அதான் கொஞ்சம் வந்து ஒரு வருஷம் ஆகுது. ஆனால் வந்து செட் ஆகலைங்க. அதனால் மறுபடியும் போகிறதுக்கு பே பண்ணிருக்காரு. கூடிய சீக்கிரம் போகணும்னு நான் நினச்சேன். ஆந்திரா பேங்க் மேனேஜர் சார் வந்திருக்காரு. அவரும் சிம்பிள் மேன், நல்லா பார்த்துருக்கேன். ஸோ ஆந்திரா பேங்க்கில் இப்போ யூனியன் பேங்க் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் எல்லாம் ஒன்றா ஆகிட்டோம். ஸோ அவங்க வெளியிருந்து வந்தவங்க அவங்க மேனேஜர்ஸு. மற்ற எங்கள் ஸ்டாஃப்லாம் வந்து ஐ ஷுட் தேங்க் எவ்ரிபடி. அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இக்கட்டுக்கு மட்டும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய எதிர்ப்பு, நடத்த முடியாதுன்ற எதிர்ப்பு வந்து இருந்தாலும் வந்து எப்படியோ வந்து இது எல்லாம் ராமலிங்க சொல்லிட்டார், வெரி குட். எல்லாருமே வந்து நல்லா சின்சியராக வாழ்த்தாங்க. இன்னும் கேட்டால் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இதை வந்து வேறு மாதிரி பண்ணலாமா அப்படின்னு டிஸ்கஷன் வந்தது. பட்டு நான் எனக்கு பயமே இல்லை. நான் சொன்ன மாதிரி எனக்கு எல்லாமே வந்து அப்படியே தான் அப்படியே நிற்பேன். நான் எனக்கு வீட்டு நகரில் கூட நான் ப்ரோக்ராம் நடத்தும்போது பாண்டிக்கு தெரியும். நல்ல கிழாடி இருக்கும், ஊத்து மழை. நடக்குமா அப்படின்னா நடக்கும் அப்படின்னு, எப்படி நடக்கும் அப்படின்னு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மதியானம் மழை நிற்கும், சாயங்காலம் ஃபங்க்ஷன் நடத்தணும். நடத்துறது நான் கிடையாது, அவர் தான் நடத்துறாரு. அதனால் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு இது எனக்காக நடத்துறது, என் பெருமைக்காகவோ நான் வந்து பெரிய ஆளு காட்டிக்கிட்டு நடத்துறது கிடையாது. ஏன்னா என் மூலயமா வந்து இந்த வெளிச்சம் வந்து மற்றவங்களுக்கு பட்டு அவங்க வந்து என் மூலயமா கடவுள் மகிமைப்பட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் அது எங்கள் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நான் ஒரு 2 இயர்ஸ் தான் இங்கே இருந்தால் ரெகுலர் நல்ல ஒரு டீமு. 2 ஓட்டை இருக்குது, 2 பேர் வரல இன்னைக்கு, அவங்க வந்துருக்கோம். மற்றபடி சரத் மேனேஜர் இருக்கார், அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்டி மேனேஜர் இருக்கார். ஃப்ரெண்டு மாதிரி நல்ல பழகிட்டாங்க. நிறைய அவுட்டிங்லாம் நிறைய அவுட்டர் கேம்பெயின், பாரதி தாசன் காலேஜ்லாம் போகும்போது சலைக்காமல் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிற ஒரு மனுஷன். என்ன ஒன்று அவருக்கு சட்டுன்னு கோவம் வந்தது, ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு எக்ஸ்பர்ட் அவர் ஆக்சுவலாக நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார் சொல்கிறதுக்கு. ஆனால் வந்து சொன்னார் பார்த்து 2 லாங்குவேஜ் கொஞ்சம் தான் சொன்னாங்க, இதெல்லாம் போயிட்டு அவர் சிஎஸ்லாம் தெரியும். அதனால் அவர் வந்து நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். ஆனால் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி தெரியல. கன்னியாகுமரி கணக்கான சொல்லுவார். ஐ ரியலி லைக் சரத் பாபு, ஐ மிஸ் யூ வெரி மச். ஸோ ஜனா ஜனா ஒரு குழந்த மாதிரி நல்ல ஒரு வெரி நைஸ் பர்சன், ரொம்ப நல்ல, ரொம்ப சிம்பிள் பர்சன், நைஸ் பர்சன். ஒரிசாவில் இருக்கார் அவர், நல்லா தமிழில் பேசுகிறார். ஒய்ஃப் கல்யாணம் ஆகிருக்காரு. பட் ஐ தேங்க்யூ. என்ன கோவம் வந்து நான் பார்த்தது கிடையாது. நல்ல கம்பெனியன். ஐ ரியலி தேங்க்யூ ஃபார் த கம்பெனி கிவன். நல்லாவும் பிரான்ச்சில் வந்து அவர் இன்னும் நல்லா மேலே வரணும். தேங்க்யூ விஷயம். தேங்க்யூ தானே. அதுக்கப்புறம் ஒரு என்னுடைய சுமி வந்துருக்காங்க. சுமி வந்து இப்போ மேனேஜர், லோன் மேனேஜர். அவங்களை பார்த்தா லோன் மேனேஜர் மாதிரி இருக்காரு. லீட் மேனேஜர் சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. லீட் மேனேஜர் பட் வெரி சவுண்ட் மேனேஜர், நல்ல ஸ்ட்ராங் பர்சன். ஐ லைக் த வே ஷி அப்ரோச்சஸ். நல்ல ஒரு கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சி. சுமி நான் மிஸ் பண்ணோம் தான் சுமி ரொம்ப. ஐ ரியலி தேங்க் யூ ஃபார் த கம்பெனி ஷி ஹஸ் கிவன். ஸோ அதுக்கப்புறம் நிரஞ்சனி இருக்காங்க. நிரஞ்சனி வந்து சொன்ன மாதிரி எனக்கு பக்கத்துலேயே வந்து நான் காலையில் எழுந்திரிக்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வருதோ நிரஞ்சனி ஞாபகம் தான் வரும். நல்ல விதமான நினைப்பு வராது. She will feel my absence very much. நான் வந்து நிறைய சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு. அது சொன்னதெல்லாம் வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ரியலைஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஐயோ அப்படின்னு அப்போ இப்போவே தெரியும். ஆனால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் உண்மைன்றது அது அளவுக்கு அவங்க கிடையாது. அவங்க வேறு மாதிரி. அதனால் அது வெரி குட் இருக்கார். வெரி நல்ல கம்பெனி, நல்ல ஒரு போல்டான ஒரு கேரக்டர். இது மட்டும் மாற்றிக்கிட்டாங்கன்னா இன்னும் பெரிய ஆளாகும். அதனால் தேங்க்யூ ஃபார் த கம்பெனி. ஐ என்ஜாய் யர் கம்பெனி வெரி மச். இன்னொரு மேடம் அவங்க வரல. ஆனால் இல்லாதவங்க பற்றி நான் பேசுறது கிடையாது. அதனால் அவங்க வந்து பேசலை. இன்னொரு மேடம் அவங்க டெலிவரி போயிடும் மனோன்மணி. அவங்களும் அவங்க ஹவுசிங் போர்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க. இது ஆல்சோ வெரி நல்ல கம்பெனியன். நல்ல ஒரு சின்ன வயசுல நல்ல வேலையெல்லாம் செய்கிறோம்.
அதனால் தேங்க்யூ. அதுக்கப்புறம் நாங்களாம் எல்லாம் ஒரே கலரில் சட்டை போட்டு வந்தோம். அதனால் 5 பேர். ராமதாஸ் கேட்க இருந்தார். ராமதாஸ் வந்து ஆக்சுவலாக என்னுடைய ஃபேமிலி மெம்பர் மாதிரி. ஸோ அது எல்லாமே வந்து என்னுடைய கஷ்டத்துலேயும் என்னுடைய இதில் வந்து தெரிஞ்ச ஒரே ஆள் அவர் தான். அவர் வந்து என்னுடைய வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் எல்லா ஃபங்க்ஷனும் வந்துடுவார். எதனா உடம்பு சரியில்லாம் கூட வந்து கேட்பார். ஏன்னா என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சது ராமதாஸ் மட்டும் தான். ஆலனை கூப்பிட்டு போனதுலேருந்து, ஆலன் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, விஜய் பார்க்க போகும்போது கூட வந்ததுலேருந்து எந்த ஒரு இதுவும் வந்து ராமதாஸுக்கு தெரியும். வெரி ஸ்ட்ராங் பர்சன். கடவுளாக இருப்பார் வழி, பட் வெரி சிம்பிள் மேன், வெரி நைஸ் மேன். அதனால் தேங்க்யூ ராமதாஸ் ஃபார் த கம்பெனி. நல்ல ஒரு எனக்கு அதாவது பேங்க்ன்றது வந்து வீட்டில் வந்து இப்போ பாதி நேரம் இருக்குன்னா பேங்க் வந்து மீதி நேரம் தான் இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன் இப்படி இந்த நேரத்தை இந்த 8 மணி நேரம் 7 மணி நேரத்தை வந்து ஏன் வந்து வீணாக்கிட்டோம், சண்டை போட்டு ஒருத்தர் பேசி ஒருத்தருக்கு எதிராக பேசி பண்ணாதீங்க. இருக்கிற வரைக்கும் இது வந்து ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். அதனால் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒருத்தர் வச்சுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கணும்னு நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அது பிடிக்காது அவங்களுக்கு, இருந்தாலும் வந்து கொஞ்ச நாள் பிடிக்காது. அதனால் தேங்க்யூ ராமதாஸ் ஃபார் த கம்பெனி. ஏபி ஏற்கப்போ வந்து இந்த யூனியனில் வந்து நாங்கள் பெரிய என்னால் முடிஞ்சதான் நான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க தான் எடுத்து செய்வாங்க. அதனால் தேங்க்ஸ். கருணாகரன் வந்து கடலூரில் வந்திருக்காரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹவுசிங் போர்ட் ஸ்டாஃபு 2 பேர் வரல. அவங்க சுதாமினி இஸ் ரெஃப்யூஜி. ஆக்சுவலி ரெஃப்யூஜினா வந்து கோவிடில் சென்னையில் விட மாட்டாங்க. அதனால் இங்கே வந்து அவங்க இருக்கிறாங்க. கோயிங் டு கெட் மேரிட். அதனால் தேங்க்யூ ஃபார் கம்பெனியும் அவங்க மினி ஒருத்தர் வந்திருக்காங்க. சுமி வந்திருக்காங்க. அவங்க தேங்க்யூ ஸோ மச். பழனி முருகன் வந்து ஹவுசிங் போர்டில் வந்து இப்போ ஹவுசிங் போர்டில் வேலை செய்கிறாரு. ஸோ பழனியும் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டு. நடப்போடும் ஆகி எனக்கு இருந்தாலும் வந்து ஒரு நைஸ் பர்சன். சுப்பிரமணி ஆல் இங்கே எங்கள் பாண்டிச்சேரி பிரான்ச்சுக்கு அதில் 3 years with his senior limitations, he is doing such a wonderful work. நான் க்ளீன் பண்ணுறது எனக்கும் சுப்பிரமணியனா சண்டை வரும். நீயா நான் செய்யப்பட அதெல்லாம் முடியாது. ஏன்னா எனக்கு போராட்டமே வந்து ஆஃபீஸ் வந்து க்ளீனாக இருக்கணும். அதனால நிறைய தடவை நான் ஆஃபீஸில் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வேக்யூம் கிளீனர் எடுத்துருவோம். வீட்டில் வந்து லீவ் நாளில் உட்காந்து வேக்யூம் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டோம். அடுத்த நாள் வந்து சத்தம் போட்டு கிடவை இதுதான் இது பிரான்ச் ஆகுது ஒரே குப்பையாக இருக்குது. நீ போட்ட குப்பை தான் க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் திட்டியும் க்ளீன் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் த கம்பெனி. அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால் வந்திருக்கிற ரொம்ப தேங்க்யூ. சிஎஸ் சொல்லணும். சிஎஸ் நான் தனிப்பட்ட முறையில் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ஒரு அவரை மாதிரி இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். உதாரணமாக கடல் மாதிரி இருப்பார். ஆடி ஆசிரியர் மட்டும் எதுவும் பண்ண மாட்டேன். அன்பான மனுஷன். ஒரு பெருந்தன்மையாக 30 வருஷமாக எனக்கு என் கூட நாங்கள் 2 வாரம் டெய்லி பார்த்து வாழ்ந்துருக்கோம். அவர் வராத பேங்க் வராத நாளே இருக்காது. இப்போ 2 மணிக்கு வந்துடுவார். தேங்க்யூ வெரி மச். இன்னும் தொடர்ந்து நம்ம பயணம் போவோம். ஒரு அதே மாதிரி சேகர் சொன்னார். அது மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி தான் பயணம். 30 வருஷம் இங்கே இருக்கிற வரைக்கும் ஒன்றாவே பார்த்து வளர்ந்துருக்கு. தேங்க்யூ. மீட்டிங் வந்தோம். சரி அவங்களும் சொன்னாங்க ஃபங்க்ஷன் வந்து ரிட்டையர்மெண்ட்டாக சூப்பராக பண்ணிடணும் பண்ணுவோம். அதனால் அது வேறு மாதிரி பண்ணி கண்டிப்பாக பண்ணுவோம். அப்புறம் பாஸ்கர் இருக்கார். பாஸ்கர் என்னுடைய நண்பர், பெரிய சிந்தனையாளர், சிந்திக்கிற மனுஷன். நான் அவர்கிட்ட என்ன சொல்லுவேன்னா சிந்திக்கிறவங்க தான் மனுஷன். ஒரு விஷயத்த சொன்னோம்னா அப்படியே எடுத்துக்கினா மனுஷன் கிடையாது. அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதை பற்றிலாம் கொஸ்டின் பண்ணக்கூடாது. அது அவ்வளோதான். சொன்னாங்கன்னா சொன்னது தான். தாத்தா சொல்லிட்டாங்கன்னா ஏற்றுங்க. அதெல்லாம் கிடையாது. கொஸ்டின் இது என்ன, ஏன் செய்கிறோம், அது நிறைய பேர் வந்து எடுத்துக்கலாம். சில அதுவும் முக்கியமாக வந்து நம்முடைய ஆன்மீகத்தில் வந்து நம்ம எடுத்தாலும் கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. அவ்வளோதான் சொன்னாங்கன்னா செய்யணும் அப்படின்னு. அவர் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணுவார். கொஸ்டின் பண்ணும்போது தான் அது உண்மையாக தப்பா ரைட்டாக ஞானம் வரும். ஸோ அவர் அந்த அறிவாற்றல், ரொம்ப சிந்திக்கிறது, ஏழைங்களுக்கு உதவுறது எல்லாம் வந்து பாஸ்கெட்டு நானும் கற்றுக்கிட்டேன். அவர் அந்த பேங்க் வந்தாருன்னா உட்காந்து அவர் வேலையை விட்டுட்டு மீது எல்லா வேலையும் செய்து செலாங்க எல்லாம் செய்வார். அவருக்கு ஒரு நல்ல டிஸ்கஷன், நல்ல ஸ்பிரிச்சுவல் டிஸ்கஷன் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம்.
அவர் அதில் ரிசப்டிவாக இருப்பார். அதாவது ரிசப்டிவாக இருக்கிற நான் அவருக்கு சொல்லியிருக்கேன் பியூட்டிஃபுல். நான் என்ன அவருக்கு வந்து பியூட்டிஃபுல் மைண்ட் இது திங்க் பண்ணும். அதனால் தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஃபார் யுவர். பழனி இருக்கார். பழனி என்னுடைய நகரில் வந்து அவர் செய்கிற என்னோட பயங்கரமாக ஒரு சோஷியல் சர்வீஸ் செய்வார். நண்பர் எனக்கு எல்லாம் க்ளோஸானவர். அவரை பற்றி எனக்கு தெரியும். அவருக்கும் உடம்பு சரியில்லை. ஆனால் நினைக்கிறேன் அவர் நார்மலாக இல்லை. இன்னைக்கு நான் பார்த்தோன்னே வந்தோடனே பார்த்தேன். அதனால அவருக்கு பெயின் இருக்குது. ஸோ தேங்க்யூ. உலகம் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபோட்டோகிராஃபர் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஓகே, அடுத்து அட்வொகேட் விசுவத் சார் இருக்கார். விசுவத் சாரையும் அதே மாதிரி தான். நாங்கள் எல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து வந்துருக்கோம். ஸோ அவருடைய நாங்கள் வளர்ந்துருக்கோம். நல்ல ஒரு கம்பெனி, நல்ல மரியாதை, ஒரு வயசுக்கு நல்ல மரியாதை கொடுத்து எங்களை நல்ல ஒரு ஃபீல் அட்வோம் பண்ணுவார். ஒரு மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறார். அதனால் நாங்களாம் வேலை செஞ்சது நீங்களாம் ஒரு சப்போர்ட் தான். அதே மாதிரி எதனா ஒன்றா வந்து பேசிகிட்டு இருப்பார். கேட்டாலும் பதில் சொல்லுவார். லோன் விஷயமா இருந்தாலும் சரி, மொத்த விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ கூப்பிட்ட உடனே வந்துட்டு வயசு அதிகமாக ஆகிட்டு இருந்தாலும் வந்து முடியாது. ஆனால் வந்து உட்காந்துருக்கு. நிறைய பேர் வந்து காலையில் வந்துட்டு போயிட்டாங்க. பயம், கொரோனா பயம், அதனால் போயிட்டாங்க. இருந்தாலும் சார் உட்காந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தயாவதி மேடம் வந்து அவங்க தேங்க்ஸ் சொன்னேன். சதகத்துல்லா வந்து ஒரு வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாரு, ரிட்டையர்மெண்ட்னா என்னை கூப்பிட்டுங்க, நான் எல்லாமே ரிட்டையர்மெண்ட் கிடையாது. இந்த லிஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் லிஸ்ட்டு வந்தது. கஸ்டமர்ஸு, முக்கியமான கஸ்டமர். அதில் யாரை எடுக்கிறது யாரை விடுறது ஒரே குழப்பமாயிடும். சரி, இன்னும் ஷார்ட் ஆன் பண்ணி கடைசியில் இவர் விட்டா திட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த தேங்க்யூ ஸோ மச். பூரிஷ் இருக்காரு. பூரிஷ் ஃபேமிலி மெம்பர் ஒரு நகர்லேருந்து. ஸோ எனக்கு எல்லா விதமான உதவியும் செய்தவர் எந்த விஷயம். வர முடியாத நேரம் நான் நல்லா வந்துட்டார். தேங்க்ஸ் சொல்கிறேன். ரஜீஷ் அவருடைய பிரதர் தான். அவருக்கு தேங்க்ஸ். அவர் நல்ல வார்த்தைகளாக சொன்னால் ரொம்ப தேங்க்ஸு. வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் 2 பேர் வர வேண்டாம், வர முடியாது போயிட்டு. ஸோ சண்முகம் இஸ் ஜம்மு. ஜம்முன்னா ஜம்முன்னு கூட சொல்லலாம். இட்ஸ் நைஸ் பர்சன். அவர் இன்னும் பேசுவார். ஆனால் வந்து அவரோட பேச முடியாது. அதனால் விட்டுட்டேன். இனி வில் see you later. Thank you for coming. எங்கள் பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ ஆலன் சுத்தமாக முடியல, ஒன்றும் இல்லை அப்படின்னு ட்ரிப்ளம் சொல்லிட்டான். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ அப்படியே நின்றுட்டு 11 வயசு அவனுக்கு. அப்போது 11 வயசு இருக்கும்போது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறான், முடியல என்ன அவ்வளோதான் அப்படின்னு. நீங்கள் நல்லா இருப்பான்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னால், இல்லைங்க அவங்கள இதுக்காக சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து 11 வயசில் அவனுக்கு வந்து மறுபடியும் போயிட்டு ப்ரேயர் பண்ணாங்க. அவருக்கு தான் கூப்பிட்டு போனோம். அவர் சர்ச் வந்து நாங்கள் சுற்றிக்கிட்டு. அப்போல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப அந்த ப்ரேயருக்குலாம் அகேன்ஸ்ட். இப்போலாம் நான் ஒன்றா ப்ரேயர் பண்ணுறேன் கிடையாது. அப்போலாம் ப்ரேயர்லாம் அகேன்ஸ்ட். அதுவும் இது மாதிரி ப்ரேயர் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப எதிரினாங்க. ஏன்னா வந்து நான் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். ஆன்மீக தியாலஜி கிளாஸுக்கு எல்லாம் படிச்சிருக்கேன். ஸோ அதனால் இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, இவங்க என்ன நான் ஒரு அக்கம் போயிட்டு அவங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி நிறுத்தி இன்னொரு 5 வருஷம் 16 வயசு வரைக்கும் வந்து அவனை வளர்த்து வச்சது ப்ரேயர் தான். ஆண்டவர் நிற்க வச்சு 5 வருஷம் கொடுத்தாரு. ஸோ அதனால் ஜபான்றது வந்து சும்மா அப்படி தள்ளி போடுறது. ஜபான்றது ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட். அதை கையில் வச்சுருந்தோம்னா எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் வேணால் நம்ம வாங்கிக்க முடியும். அதுதான் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. நானும் அதுதான் இப்போ கற்றுட்டு வளர்ந்துட்டுருக்கேன். அதனால் அவர் வந்து இவ்வளோ நேரம் இருந்து அவருக்கும் கொஞ்சம் பேக் பெயின்லாம் இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் உட்காந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டை கொடுத்ததுக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இன்னும் வந்து ஃபியூச்சரில் எனக்கு இருக்கிற மீதி நாட்களை வந்து நடத்தி போனால் எங்கள் ஆண்டவர் எங்கள் எஸ்ஸு அவர் மாதிரி நடத்த முடியும். ஃபியூச்சர் எனக்கு என்ன அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு காசு நிறைய இருக்குது. எனக்கு போதுமான அளவு காசு இருக்குது. ஆனால் வந்து எதிர்காலத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு கேள்விக்குறியாக இல்லை. எனக்கு தெரியும் எனக்கு ஆண்டவர் இதோட பெரிய வேலை வச்சுருப்பார். ஸோ அது நிறைவேறும் போது அப்போ தான் தெரியும். இப்போ தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ணுவார். ஸோ அந்த நம்பிக்கையோடு தான் நான் இன்றைக்கி ரிட்டையர் ஆகிறேன். மற்றபடி என்னுடைய அங்கே இருக்கிறவங்கள எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ எங்கள் அக்கா இருக்காங்க. அவங்க ரமலப்பூர் ஸ்கூலில் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. அக்கா மாமா இருக்காங்க. அவங்க வந்து வெளியூர் ஸ்கூலில் வந்து ரிட்டையர் ஆனார். முன்னாடி என் தங்கச்சி வீட்டில் அம்சர் அவர் என்எல்சி ரிட்டையர். அவர் பெரிய மியூசிஷியன்.
சாதாரணமாக விட்டுருந்தீங்கன்னா ஒரு பாட்டு வழக்கமான ப்ரோக்ராம் வந்து ஒரு வயலின் கச்சேரி வச்சுருப்பாரு. அது அநேகமாக அந்த ப்ரோக்ராமில் நம்ம வச்சுருக்கோம். அது பின்னாடி என்னுடைய தங்கச்சி அவங்க டீச்சர் எக்ஸாம் வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க. 23ஆம் தேதி ஒரே டேட் ஆஃப் பர்த். ஆக்சுவலாக வந்து எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஒரே டேட் ஆஃப் பர்த். எப்படி முடியும்? அப்படி அந்த காலத்தில் முடிஞ்சது. ஜாயின் பண்ணும்போது என்னை வந்து 2வது போட்டாங்க. என் தங்கச்சி டேட் ஆஃப் பர்த் போட்டாங்க. அதனால நான் முன்னாடியே ரிட்டையர் ஆகிறேன். இல்லைன்னா நான் வந்து ஜாயின்வாயில் தான் ரிட்டையர் ஆகும். ஸோ அதனால் அவங்க கஷ்டப்பட்டு வந்து என்னுடைய தங்கச்சி அவங்க சிஸ்டர் இருக்காங்க ப்ரோக்ராம் ப்ரெசன்டேஷன் காரணத்து அவங்களும் வந்து இப்போ ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க தேங்க்ஸ் சொல்கிறேன். பின்னாடி என்னுடைய தம்பி இருக்கான் என்ட்ரி ஜான் வில்லியனூரில் இருக்காங்க. அவனுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். பின்னாடி பிரியன் மாப்பிள்ளை தங்கச்சியுடைய பையன் நெய்வேலியில் இருக்கான். அதனால் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க் எவ்ரிபடி. சாரி நான் ரொம்ப நேரம் அவங்கள தான் பார்த்து பேசிட்டு இடத்துல அவங்க சொல்லாமல் விட்டேன். நல்ல வேலை சொன்னீங்க. அவங்க ராஜாமணி அவங்க மதர் சந்திரன் அந்த மட்சாக்கா காங்கிரிகேஷன் மதர் சந்திரன் அவங்க ப்ரொக்யூரேட்டர் நம்மக்கிட்ட அவர் அக்கௌண்ட் ஹோல்டர் ஃபார் நியர்லி 30 years. ஸோ அவங்க வந்து நான் கேட்ட உடனே வந்து பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். அதனால் ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் யூ வெரி மச். I thank God for the life He has given, for the companions He has given, for the life He is going to give for me, and the future life that He is going to. He is kept it in store for me. So thank you very much. Thank you, Mr. Sir, for your nice words. I would like to invite Saras sir for Board of Friends. So it was a great going, na? It's a good evening, awesome meeting, and first of all I thank our bank manager, chief manager, who came from Orissa for this purpose only, I think. Secondly, and I thank you all our beloved customers. Thank all our annual advocates for coming on behalf of our branch. Thank our staff for coming and sharing all their views. And thank extra day who are involved in this decoration and whatever we made our arrangements, who are involved in all the aspects, police department or any bakery, everyone who made this event as a good one. I thank everyone on behalf of our branch. And I thank all the branch heads who came for the event. Thank all the other persons who attended here. And okay, sir, you corrected us today also. You remind like that. That is the nature. You won't fear. We tell that frankly. Actually, everyone tell that thing only. Victor means you should have some problem. Like that is the problem. You will be frankly. We do not speak because of our lack of experience. Today I am little shivering only there. Earlier when customer meet I had a lot of shivering. That's sir only that day told. Sir, you are telling what little quantity is less. When you build up you will get good speech. So I think today I am little okay because of sir only. So thank you sir and we miss you. And it was a great evening. Thank you sir. At least at last we will have Thanksgiving prayer, which will be given by Alan Prasad sir.